கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தலை நாம் எல்லாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை நாம் தேர்வு செய்யக்கூடிய, மக்களாகிய நாம் தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் வாழக்கூடிய இந்த தேசத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தேர்தலில் குறித்து நாம் இந்த சந்தர்ப்பத்திலே தெளிவுபடுத்த வேண்டிய, சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரை ஆட்சியிலே கொண்டு வந்து அமர வைக்க வேண்டும் என்பதை சொல்வதை விட, யார் இந்த ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த தேசம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம். அப்ப இந்த தேசத்திலே வாழக்கூடிய மக்கள் நம்முடைய உரிமைகளையும், நம்முடைய உணர்வுகளையும், நம்முடைய மத நம்பிக்கையையும் சிதைக்காத வகையில், கெடுக்காத வகையில் நம்மை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக யார் இருப்பார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள், கழகங்கள் இந்த தேசத்தில் இருந்தாலும் முஸ்லிம்களாகிய நாம் தெளிவாக, ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. எந்த முஸ்லிமும் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட, மானமுள்ள, ரோஷமுள்ள, தன்மானமுள்ள எந்த முஸ்லிமும் இந்த பாசிச பாஜக அரசிற்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டான். அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க மாட்டான். இது தெளிவு. அதே நேரத்தில் இவர்களுக்கு வாக்களிக்காத இந்த சூழ்நிலையில், இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாக்குகள் சிதறடிக்கப்படுமையானால், பிரிக்கப்படுமையானால், இவன் வரக்கூடாது என்பது நம்ம தெளிவா இருக்கிறோங்க. அது அவனுக்கும் தெரியும். இவன் போட மாட்டான் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும். அப்ப அவன் என்ன செய்வான்? இவன் நமக்கு போட மாட்டான், ஓகே, ஆனா இவனுடைய வாக்கு பெரும்பான்மையில போய் விழுந்துடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வானா, நம்முடைய வாக்குகளை பிரிப்பதற்கு 100 ஓட்டு இருக்குதா, ஒரு இடத்துல 80 ஓட்டு விழுந்தா இவன் ஜெயிச்சிருவான், ஓகே, இவனுக்கு 80 ஓட்டு விழக்கூடாது, என்ன செய்யி, இவனுடைய வாக்கு பிரி, இவனுக்கு 10 ஓட்டு, அவனுக்கு 5 ஓட்டு, அவனுக்கு 20 ஓட்டு, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பெரும்பான்மையாக ஜெயிக்க விடாமல் தடுத்து நாம இலகுவாக ஆட்சிக்கு வந்துடலாம் என்ற சிந்தனையில அவன் இருப்பான். அது அவனுக்கும் தெரியும். அப்ப அந்த வகையில நம்முடைய வாக்குகள் எந்த வகையிலும் சிதறடிக்கப்படாத வகையிலே, பிரிக்கப்படாத வகையிலே நம்முடைய வாக்குகளை ஒன்றிணைத்து யாருக்கு நாம் அளித்தோமையானால் வெற்றிக்கான ஒரு சூழல் இருக்கிறது. மதத்தை சார்ந்த ஒரு அரசியல் நடைபெறாத ஒரு சூழல் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய உணர்வுகளும், முஸ்லிம்களுடைய உரிமைகளும் ஓரளவுக்கு, இவங்க தான் அப்படியே முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள், அப்படியே முஸ்லிம்களுக்கு அரணா வந்து நிப்பாங்க, அப்படிலாம் நம்ம எந்த அரசியல் கட்சியும் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கடந்த காலத்தில் எத்தனையோ வரலாறுகளை முஸ்லிம்கள் நாம பார்த்திருக்கிறோம். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இவர்கள் தான் நம்மை பாதுகாப்பார்கள், அவர்கள் தான் நம்மை பாதுகாப்பார்கள் என்று எந்த அரசியல் கட்சிக்கு நமக்கு உத்தரவாதம் கிடையாது, உண்மையும் கிடையாது. அதே நேரத்தில் இவர்கள் வந்துவிடக் கூடாது. இவர்களை எதிர்க்கக்கூடிய வகையிலே, இவர்களை தடுக்கக்கூடிய வகையிலே ஒரு சூழல் யாருக்கு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அதில் நம்முடைய வாக்குகளை சிந்தாமல், சிதறாமல் நாம செலுத்துவோமையானால் நம்முடைய வாக்குகள் மதிப்புக்குரியதாக, நம்முடைய சூழ்நிலையை பாதுகாக்கக்கூடியதாக ஒரு வகையில் அது அமையும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டு இந்த தேர்தலுடைய நாளில் தயவு செய்து முஸ்லிம்களாகிய நாம வாக்களிக்காமல் மாத்திரம் இருந்து விடக்கூடாது. எல்லாம் அயோக்கிய பையன் தான், எல்லாம் கெட்டவன் தான், எல்லாம் ஒண்ணுதான் பாய், எல்லாரும் கூட்டுக்கலவாணி தான் என்று வெட்டி நியாயம் பேசிக்கொண்டு நம்முடைய வாக்குகளை சிதறடித்து விடாதீர்கள். நீங்க தப்பா வாக்கு போட்டாலும் பிரச்சனை, நீங்க வாக்கே அளிக்காம இருந்தாலும் பிரச்சனை, 2 பிரச்சனை இருக்கு. அப்ப நாம நம்முடைய வாக்கை சரியான முறையிலே செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில், ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் சகோதரர்கள் இதுல கூடுதல் கவனத்தோட, பல வீடுகள் என்னன்னு சொன்னா ஆண்கள் கூட போய் வாக்கு போட்டு வந்துருவாங்க, பெண்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க, அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் இல்லாம குடும்பத்தோட, நம்முடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் வாக்கு இருக்கோ அவர்கள் அனைவரையும் கொண்டு போய் சேர்த்து அவர்கள் வாக்கு போடக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளை முதல்ல நாம நின்று செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்க கவனத்தில் கொண்டு இதுல கூடுதல் அக்கறையோடு செயல்படுவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர்.